ஹாய் விவஸ், டுடே இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா 2-3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்போம். அந்த கம்பெனி அக்கௌண்ட்டை எப்படி மெர்ஜ் பண்ணணுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா www.google.com டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச் பாரில் போய்ட்டு பிஎஃப் யூஏஎன் லாகின் சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் லிங்க் ஒன்று காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஏஎன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்சா கோட் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் இன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஏஎன் நம்பர் என்டர் பண்ணிக்கங்க. யூஏஎன் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பாஸ்வேர்டு ஆஸ் இட் இஸ் என்ன பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிங்களோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கேப்சா கோட் ஆஸ் இட் இஸ் நம்பர்ஸ் அந்த நம்பர்ஸ், கேபிட்டல் லெட்டர் அந்த கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் அந்த ஸ்மால் லெட்டர். கேப்சா கோட் என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சைன் இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்கள் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா கோட் கேட்டிருக்காங்க. ஆஸ் இட் இஸ் நம்பர்ஸ் அந்த நம்பர்ஸ், கேபிட்டல் லெட்டர் அந்த கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் அந்த ஸ்மால் லெட்டர். அதை என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் போனீங்கன்னா உங்கள் யூஏஎன் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸாக எந்தெந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதுவும் செக் பண்ணிக்கலாம். வியூவில் போய்ட்டு சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸாக எந்தெந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 கம்பெனி ஒர்க் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதோட அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் எம்ப்ளாயர் தான் கொடுக்கணும், ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் கொடுக்கக்கூடாது. சப்போஸ் ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் திரும்ப அவங்கக்கிட்ட போய்ட்டு மெயில் போட்டு அப்ரூவல் வாங்குற மாதிரி இருக்கும். கரண்ட் எம்ப்ளாயராக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக உங்களுக்கு அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க் பண்ணும்போதே நீங்கள் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகிட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு 2 months 3 months நீங்கள் ஜாபுக்கு போகல இல்லை ரிலீவ் ஆகிட்டீங்க அப்படின்னா அகெயின் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் தான் அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சம் டிலே ஆகலாம். அதுக்கு நீங்கள் பெட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணும்போதே அந்த ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா கரண்ட் எம்ப்ளாயர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் ஒன் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் போனீங்கன்னா கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயர் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம். உங்கள் நேம் செக் பண்ணிக்கலாம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ப்ரீவியஸ் எம்ப்ளாயர், ப்ரெசென்ட் எம்ப்ளாயர். எப்போயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசென்ட் எம்ப்ளாயரே கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவ் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் செலக்ட் பண்ணிங்கன்னா அப்ரூவ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஏன்னா நீங்கள் அந்த கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகிட்டீங்கன்றதால சம் டிலே இருக்கும். நீங்கள் ப்ரெசென்ட் எம்ப்ளாயர் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. ப்ரெசென்ட் எம்ப்ளாயரை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெம்பர் ஐடி, யூஏஎன் கேட்டிருக்காங்க. நீங்கள் மெம்பர் ஐடி என்டர் பண்ணலாம், இல்லை யூஏஎன் நம்பரும் என்டர் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் மெம்பர் ஐடி கொடுத்து நீங்கள் கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா பர்டிகுலர் கம்பெனி மட்டும் தான் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். நீங்கள் யூஏஎன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸாக நீங்கள் எந்தெந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அது லிஸ்ட் ஆகும். யூஏஎன் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கெட் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸாக எந்தெந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ ஓவரால் லிஸ்ட்டு உங்களுக்கு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த லிஸ்ட்டில் எந்த கம்பெனி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு அகைன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபியை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் போனீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிளைம் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் பண்ணியாச்சு, ப்ரெசென்ட் எம்ப்ளாயருக்கு சப்மிட் பண்ணியிருக்கோம். அந்த பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிரிண்டபிள் ஃபார்ம் 13 அது கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம வியூ பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப்ல போயிட்டு நம்ம எந்த கம்பெனிலேருந்து எந்த கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்களுக்கு தேங்க்யூ.